மதுபோதைக்கு அடிமையான சரித்திர பதிவேடு குற்றவாளி கட்டிங் காசுக்காக மளிகை கடைக்காரரை அடிச்சு கொண்டு பெட்ரோல் ஊத்தி எரிச்சு காணாம்பணமாக்கி இருக்காரு. 150 ரூபாய் தான் இந்த கொடூரத்துக்கு காரணமா? கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோயிலை அடுத்துள்ளது வைத்தியநாதபுரம். ஒரு கொடூர காட்சியோடுதான் அன்று அந்த ஊரின் பொழுது விடிந்திருக்கிறது. இருசக்கர வாகனம் ஒன்று அரைகுறையாக எரிந்த நிலையிலும் அதன் அருகிலேயே ஒரு ஆண் சடலமும் பொசுங்கி கிடந்திருக்கிறது. ஏதோ அசம்பாவிதம் நடந்திருக்கிறது என்பதை உணர்ந்த அந்த பகுதிவாசிகள் உடனே கோட்டார் காவல் நிலையத்திற்கு தகவல் கொடுத்திருக்கிறார்கள். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் அங்கு கிடந்த பைக்கின் நம்பரை வைத்து அது யாருடையது, இங்கு எப்படி வந்தது, எரிந்து சாம்பலாக கிடப்பவர் யார், இந்த கொடூரத்தை செய்தது யாராக இருக்கும் போன்ற கேள்விகளுக்கு விடை தேடி களத்தில் இறங்கினார்கள். போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் அந்த வண்டி வேலு என்பவருக்கு சொந்தமானது என்றும் அவர்தான் கொடூரமான முறையில் கொல்லப்பட்டிருக்கிறார் என்பதையும் கண்டுபிடித்திருக்கிறார்கள். 45 வயதான வேலுவுக்கு இன்னும் திருமணமாகவில்லை. குடும்பத்தினருடன் வைத்தியநாதபுரத்தில் வசித்து வந்திருக்கிறார். வீட்டிலிருந்து 1 கிலோமீட்டர் தொலைவில் மளிகை கடை வைத்து வியாபாரம் செய்து வந்திருக்கிறார். சம்பவத்தன்று இரவு கடையை பூட்டிவிட்டு வீட்டிற்கு வந்தவரைத்தான் யாரோ அடித்து கொலை செய்துவிட்டு சடலத்தை மறைப்பதற்காக பெட்ரோல் ஊற்றி எரித்திருக்கிறார்கள். கொல்லப்பட்ட வேலுவிற்கு அந்த பகுதியில் தொழில் சம்பந்தமாகவோ அல்லது வேறு காரணமாகவோ எதிரிகள் யாராவது இருக்கிறார்களா என போலீசார் விசாரித்திருக்கிறார்கள். ஆனால் அப்படி யாரும் இல்லை என்பது விசாரணையில் உறுதியாகி இருக்கிறது. இந்த சம்பவம் குறித்து 5 தனிப்படைகள் அமைத்து தீவிர தேடுதல் வேட்டையில் இறங்கிய போதுதான் சம்பவம் நடந்த இடத்திற்கு அருகில் இருந்த சிசிடிவி கேமராவில் சந்தேகத்திற்கிடமாக 2 நபர்கள் நடந்து செல்லும் காட்சிகள் பதிவாகி இருந்ததை கண்டுபிடித்திருக்கிறார்கள். அந்த காட்சிகளை அடிப்படையாக வைத்து போலீசார் சுதன் என்பவரை பிடித்து விசாரித்திருக்கிறார்கள். அதில்தான் அனைத்து உண்மைகளும் அம்பலமாகி இருக்கிறது. சுதனின் சொந்த ஊர் ஆரல்வாய்மொழி திருமலாபுரம். 26 வயதான இவர் ஒரு சரித்திர பதிவேடு குற்றவாளி. இவர் மீது அடிதடி, திருட்டு, வழிப்பறி, கொலை முயற்சி என 11க்கும் மேற்பட்ட குற்ற வழக்குகள் நிலுவையில் உள்ளன. அது மட்டுமில்லாமல் 4 வருடங்களுக்கு முன் நண்பருடன் குடிபோதையில் ஏற்பட்ட தகராறில் அவரை கல்லால் தாக்கி கொலை செய்துவிட்டு சிறைக்கு சென்றிருக்கிறார் சுதன். சிறையிலிருந்து வெளியே வந்த சுதன் அதன் பிறகு மதுவுக்கு அடிமையாகி ஒரு குடி நோயாளியாக மாறியிருக்கிறார். மூக்குமுட்ட குடித்துவிட்டு ஊதாரியாக சுற்றித் திரிவது அவருடைய வழக்கம். குடிப்பதற்காக அனைவரையும் மிரட்டி பணம் வாங்குவது, குடிகாரர்களிடையே கட்டிங் பிடுங்கி குடிப்பது என ஒரு போதை சைக்கோவாக இருந்திருக்கிறார். சம்பவத்தன்றும் அப்படித்தான் கட்டிங்கிற்காக கையை தேய்த்தபடி நண்பருடன் நடந்து வந்திருக்கிறார். அந்த சமயத்தில்தான் வேலு கடையை பூட்டிவிட்டு இருசக்கர வாகனத்தில் வீடு திரும்பியிருக்கிறார். அவரை வழிமறித்த இருவரும் மது குடிக்க பணம் கேட்டிருக்கிறார்கள். ஆனால் அதற்கு வேலு மறுத்திருக்கிறார். ஆனால் சுதன் அவரை விடுவதாக இல்லை. அவரின் சட்டை பாக்கெட்டில் கைவிட்டு பணத்தை எடுத்திருக்கிறார். இதனால் ஆத்திரமடைந்த வேலு சுதனை கன்னத்தில் அறைந்திருக்கிறார். இருவருக்கும் கைகலப்பு நடந்திருக்கிறது. கோபத்தில் கொதித்த சுதன் கீழே கிடந்த கல்லை எடுத்து வேலுவின் தலையில் பலமாக தாக்கி இருக்கிறார். இரத்த வெள்ளத்தில் சரிந்த வேலு சம்பவ இடத்திலேயே துடிதுடித்து இறந்து போயிருக்கிறார். சுதனும் அவரது நண்பரும் போலீசில் சிக்கிக் கொள்ளாமல் இருக்க சடலத்தை எரிக்க முடிவு செய்திருக்கிறார்கள். வேலுவின் பாக்கெட்டிலிருந்து எடுத்த 150 ரூபாய் பணத்தில் 50 ரூபாய்க்கு பெட்ரோல் வாங்கி வந்து சடலத்தில் ஊற்றி எரித்திருக்கிறார்கள். பிறகு மீதமிருந்த 100 ரூபாயில் கட்டிங் போட்டுவிட்டு இருவரும் தப்பி சென்றதாக சுதன் வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார். இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் சரித்திர பதிவேடு குற்றவாளி சுதனை கைது செய்து சிறையில் அடைத்திருக்கிறார்கள்.
மேலும் இந்த கொலைக்கு உடந்தையாக இருந்த அவரின் நண்பரை தீவிரமாக தேடி வருகின்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.